பிரைஸ் லார்ட். இன்றைக்கான வேத வசனம் கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல மலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் நம்மளை ரட்சிப்பதற்காகவும் நம்மளை ஆபத்திலிருந்தும் பொல்லாத கொடிய இந்த உலகத்திலிருந்து நம்மளை தப்புவிப்பதற்காகவும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். பாவம் நம்மளை அணுகாமல், இந்த உலகத்தின் அசுத்தங்கள் நம்மளை மேற்கொண்டு நம்மளை தேவனை விட்டு பிரிந்து போகாதபடிக்கு நம்மளை பாதுகாக்கிற தெய்வீக ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட பொல்லாப்பு நமக்கு நேரிடாதபடிக்கு, வாதை நம் கூடாரத்தை அணுகாதபடிக்கு நம்மளை பாதுகாக்கும் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ரட்சித்து பாதுகாக்க வேண்டும் என்றால், அதற்கு முந்தின வசனத்தில் இவனமாய் சொல்லுகிறார், இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்பவும் சீர்படுத்துவேன். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வந்தது, எதனால் நாம் குழப்பத்தில் இருக்கிறோம், ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வேதனையும் கண்ணீருமா இருக்கிறது, இந்த சிந்தனை நமக்கு சத்ருவானவன் ஒருபோதும் விடுகிறதில்லை. நாம் மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டு, மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த நாளில் அவனுடைய சகல தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஏவாளை சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு வஞ்சனையினால் பிசாசு நம்மளுடைய சிந்தனைகளை கெடுத்து இன்றைக்கு கர்த்தரை விட்டு பின்வாங்கி தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய வைத்து தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் மேல் சந்தேகத்தை எழுப்பி மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தின் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். நீங்கள் கர்த்தரிடம் திரும்பினால் கர்த்தர் உங்களை சீர்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் மீண்டும் உங்களை அவர் தமது சொந்த ஜனமாய் உருவாக்கி உங்களை ரட்சித்து உங்களை காத்து கொள்ள அவர் என்றைக்கும் உங்க கூட தான் இருக்கிறார். அதனால நீங்க மற்ற காரியங்களை, இந்த உலகத்தின் காரியங்களை கண்டு சோர்ந்து மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டிராமல், மற்றவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிராமல், உங்களை அழைத்த தேவனிடம் மாத்திரம் நீங்கள் திரும்புங்கள். அவரே உங்களை சீர்படுத்தி உங்கள் தலையை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். நீங்கள் போகும் எவ்விடத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். சந்தேகப்படாதீங்க. உங்களை காயப்படுத்துகிற மனிதர்களுக்கு முன்பாக, உங்களை துக்கப்படுத்துகிற மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாருடைய தலைகளை கர்த்தர் உயர்த்த அவர் வல்லமை உடையவராய் அவர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.